சுக்கிரன் அவருடைய காம எண்ணங்களை காம நடவடிக்கைகளை கொடுத்தே ஆக வேண்டும் என்பதற்காக காமம் சார்ந்த அபியூசர் என்று சொல்லப்படக்கூடிய பேட் டச் அப்படிங்கிற நேரடியான தாம்பத்திய சுகத்தை உலகறிய கொடுப்பார். 40-45 வயசுல அவங்களுக்கு காமம் அழுத்து போயிருக்கும். பணத்தை கொடுப்பவர் குரு, அதை செலவு பண்ண செய்யறவர் சுக்கிரன். சுக்கிரன் பணத்தை கொடுக்க மாட்டார். இது காரக ரீதியா புருஷனையோ பொண்டாட்டியவோ சந்தோஷமா வச்சிருப்பார். ஒரு ஆணா இருந்தா அப்ப பொண்டாட்டிய சந்தோஷமா வச்சிருப்பாரு. பிரணவ மந்திரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மளோட சேனல்ல தொடர்ந்து ஜோதிட ரீதியான நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கும் சுக்கிர திசை அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்வுல மிகப்பெரிய காலம் கொண்டது. அந்த காலத்துல எல்லாருக்குமே ரொம்ப அது லாபமான திசையா, அந்த திசையில நம்ம சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னு இன்னைக்கு நமக்கு தெளிவு கொடுக்கறதுக்காக ஜோதிட கலையரசு ஆதித்ய குருஜி அவர்கள் கூட தான் இணைஞ்சிருக்கோம். குருஜி வணக்கம். நல்லா இருப்பீங்கம்மா, ரொம்ப நல்லா இருப்பீங்க. உலகம் முழுக்க பரவி இருக்கும் பிரணவ மந்திரம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். சந்திரன் அவயோகராக இருக்கிறார். கும்ப லக்னமாக இருக்கலாம். தனுசு லக்னம் 8ஆம் அதிபதினு வச்சுக்கோம். 8ஆம் அதிபதி போய் அவர் 6ஆம் இடத்துல உச்சனாக இருக்கிறார், அல்லது அவர் எங்கேயாவது 4ஆம் இடத்துல இதுலயோ தேய்பிரை சந்திரனாக இருக்கிறார்னு வைப்போம். இங்க சுக்கிரன் வலுவாக இருக்கிறார்னு வைப்போம். அப்ப சுக்கிரன் அவருடைய காம எண்ணங்களை காம நடவடிக்கைகளை கொடுத்தே ஆக வேண்டும் என்பதற்காக பருவத்திற்கே வராத அல்லது அப்போதுதான் பருவத்திற்கு வருவதற்கு தயாராக இருக்கக்கூடிய ஆணுக்கோ பெண்ணுக்கோ காமம் சார்ந்த அபியூசர் என்று சொல்லப்படக்கூடிய பேட் டச் அப்படிங்கிற விஷயத்தை கொடுப்பார். அப்படியே 20 வயசு தாண்டுவோம். செவ்வாய் திசையில சுக்கிரபக்தி கல்யாணத்தை பண்ணுவார். நேரடியான தாம்பத்திய சுகத்தை உலகறிய கொடுப்பார். ராகு திசை சுக்கிரபக்தி அப்ப என்னவா இருக்கும்? 40-45 வயசா இருக்கும். 40-45 வயசுல அவங்களுக்கு காமம் அழுத்து போயிருக்கும். அப்ப என்ன தெரியுமா ஆசை இருக்கும்? நல்ல வீடு கட்டணும். பாருங்க, நீங்களே ஜோசி ரைட்டிங் பாருங்க. பணம் ரெண்டாவது. பணத்தை கொடுப்பவர் குரு, அதை செலவு பண்ண செய்யறவர் சுக்கிரன். சுக்கிரன் பணத்தை கொடுக்க மாட்டார். இது காரக ரீதியா. ஆனா அதுக்காக ஜாதகத்துல அவர் தனாதிபதியாக வரும்போது அவரே பணத்தை கொடுப்பார். பொதுவானது ஜாதகம் உள்ளதுன்ட்டு 2 விதமா ஜோதிடம் செயல்படும். சுக்கிரன் ஜாலியா செலவு பண்ண வைக்கிறவர். அந்த ஜாலியா செலவு பண்றதுக்கு காசு கொடுக்கிற குரு. அதனாலதான் ஒருத்தருடைய ஜாதகத்துல குருவும் சுக்கிரனும் கிடக்கூடாதுன்னு சொல்றோம். பணத்தை கொடுப்பவர் குரு, காசை தண்ணி மாதிரி செலவு பண்றவர் தான் சுக்கிரன். குருவும் சுக்கிரனும் ஒருத்தருக்கு வளர்த்துருச்சுன்னா அது பெரிய அளவுல நல்லா இருக்கும். அப்ப 40 வயசுல ராகு திசை சுக்கிரபக்தி வருது. அருமையான வாகனம் அமையும், அருமையான வீடு அமையும். புருஷனையோ பொண்டாட்டியவோ சந்தோஷமா வச்சிருப்பாரு. ஒரு ஆணா இருந்தா அப்ப பொண்டாட்டிய சந்தோஷமா வச்சிருப்பாரு. உங்க ஹஸ்பண்ட் ஒரு நல்ல வீடு, அவர் உங்களை எதுவுமே கேட்காம அவருடைய சுய சம்பாத்தியத்துல ஒரு வீடு வாங்கி உங்க பேரையும் வச்சுட்டாருன்னு வைங்க. அதை விட ஒரு சந்தோஷம் வேற. அதுதாங்க சுக்கிரன். ஒரு பெருமிதம் தன்னுடைய கணவனை பத்தி இருக்கும். என்ன இருந்தாலும் அப்ப பார்ப்பா என் பேர்ல ஒரு வீடு வாங்கி வீடை கட்டி வச்சிருக்கிறாரு. என் வீடு இது, என் புருஷன் தான் கட்டினாரு. என் பேர்ல கட்டாம யார் பேர்ல கட்டுவாங்க? அந்த மனுஷன் விழுந்து விழுந்து செய்வீங்களா அன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டுமா தான் இருக்கு. அந்த மாதிரியான ஒரு சந்தோஷ சூழ்நிலைய ஒரு சகோதரிக்கோ அது ஒரு ஆணுக்கோ யாரோ ஒருத்தருக்கு கொடுப்பார். அது அந்த ராகுதிசை சுக்கிரபக்தின்றது உங்களுக்கு என்ன பருவமா இருக்கும்? ஒரு 40 வயது பருவமா இருக்கும். குருதிசை சுக்கிரபக்தி எப்பவுமே கணவன் மனைவியை பேசிக்கா பிரிக்கும்னு சொல்லியிருக்கிறேன். பொதுவாகவே குரு திசையில நிறைய கெட்ட பேர்கள் அவமானங்கள் இதெல்லாம் சந்திப்பாங்க. பொதுவா குருதசையில அப்ப குருதசையில தான் நல்லா இருக்கிறான். அவனுக்கெல்லாம் இப்ப என்ன சொல்றது? ஒவ்வொரு தனிப்பட்ட ஜாதகமும் எப்படி ஒவ்வொரு ரேகமையும் தனித்துவமானது, அது மாதிரி ஜாதகம் தனித்துவமானது. அதனால அதுல நம்ம அதை பேசவே கூடாது. பொதுவாக நான் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் இது மூல நூல்கள்ல கூட கிடையாது. குருதசையில சுக்கிரபக்தி ஒரு சுக்கிரன் பாபத்துவமாகவோ குரு பாபத்துவமா இருக்கும்போது கணவன் மனைவியை பிரிக்கும்னு சொல்லுவேன். இப்ப இந்த குருதசையில சுக்கிரபக்தி வரும்போது உங்களுக்கு 70 வயசா இருக்கும். 70 வயசு ஆகும்போது யாரோ ஒருத்தருக்கு இதாகலாம். அது ஒரு விதமான பிரிவு, இழப்பு, பிரிவு. ஆனாலும் இது விதி விலக்குக்கு உட்பட்டது. சுக்கிர திசை நடக்குது, எனக்கு 6, 8, 12 மறைவு இருக்குனாலும் கவலைப்பட வேண்டாம். 3, 8ல இருந்தா மட்டும்தான் கவலை. ஒருவேளை 3, 8ல மறைந்திருக்கு அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும்? அதே 20 அதுக்கு நிவர்த்தி இருக்கு. பௌர்ணமி சந்திரனுடைய பார்வை, குரு தொடர்பு. நாங்க கஷ்டப்பட்டுட்டே தாங்க இருக்கோம். இந்த 20 வருஷத்துல 10 வருஷத்தை கடத்திட்டோம். அடுத்த 10 வருஷமாவது எங்களுக்கு நல்லா இருக்குமா? ஒருத்தர் கல்யாணமே ஆகல தெரியுதா? 1000த்துல ஒரு 5 பேருக்கு கல்யாணமே ஆகிறது இல்ல. அதான் இப்ப நீங்க சொன்னது. இந்த மாதிரி அமைப்பு. சரி, கல்யாணமே ஆகல. ஜோதிடம்ன்றது ஒரு டெப்தா போறது தான். கல்யாணம்லாம் ஆச்சுங்க, ஆனா நாங்க 2 பேரும் ஒருத்தருக்கு தொட்டுக்கிறதே இல்லை. என்கிட்ட சமீபத்தில் ஒரு வீடியோவில் சொன்னேன், எனக்கு வயது 65 குருஜி, கல்யாணம் ஆகி 40 வருஷம். என்னுடைய மனைவியை இது வரைக்கும் என்னுடைய 65 வயசுல 8 முறை மட்டுமே தொட்டு இருக்கிறேன். எனக்கு 2 குழந்தைகள். இப்போ நீங்க சொன்ன சுக்கிரன் தாங்க. தாம்பத்தியத்தில் ஆர்வம் இல்லாதவை. நான் இதையே 2 விதமா சொல்லுவேன். ஒன்று, தாம்பத்தியத்தில் உங்களுக்கு ஆர்வம் இருக்கு, தாம்பத்திய சுகம் உங்களுக்கு மறுக்கப்படும் அல்லது கிடைக்காது. வார்த்தை நல்லா புரியுதா? மறுக்கப்படும் இல்ல கிடைக்காது. உங்களுக்கே, அதாவது உங்களுக்கே ஆர்வம் இருக்காது. உங்களுக்கு ஆர்வம் இருக்கும், மனைவிக்கோ
ஆப்போசிட்டுக்கோ அதில் விருப்பம் இருக்காது. 2 பேர் ஒத்த கருத்தோடு இணையும் போது தான் ஒரு இன்பம் அல்லது ஒரு சரியான ஒரு இது அந்த இடத்துல கிடைக்குது. இந்த இடத்துல சுக்கிரனோட வந்துக்கிட்டா, சுக்கிரன் தனியாக இன்பத்தை அனுபவிப்பவர் கிடையாது. அதை அனுபவிக்கிறதுக்கு ஒரு ஆணுக்கு பெண்ணும், பெண்ணுக்கு ஆணும் தேவைப்படும். 2 பேரும் ஒரே மாதிரியான மூடில் இருந்து 2 பேரும் ஒரே மாதிரியான ஃபிசிக்கல் கெப்பாசிட்டியோடு இருந்தால் தானே உங்களுக்கு அது கிடைக்கும். இப்போ நான் இந்த ஒரு 65 வயது பெரியவர் சொன்ன மாதிரி, என் மனைவியை நான் இது வரைக்கும் 40 வருஷ தாம்பத்தியத்தில் 8 தடவை தான் தொட்டிருக்கேன், 2 பிள்ளை அப்போ அதில் பிறந்திருக்கு அப்படின்னு அப்படியே சொன்னார். உங்கள் தியரி எவ்வளோ பர்ஃபெக்டாக என் ஜாதகத்தில் அமையுதுன்னு பாருங்க அப்படின்றதுக்காக சொன்னார். சுக்கிரன் இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி இதைத்தான் நான் பாபத்துவம்னு சொல்கிறேன். 8-3 மட்டும் அவர் மறைவார். 8ஆம் இடத்துல மறைந்திருக்கிறார், சனியோடு சேர்ந்திருக்கிறார், அல்லது ராகுவோடு சேர்ந்திருக்கிறார், அல்லது அமாவாசை சந்திரனோடு சேர்ந்திருக்கிறார். அவருக்கு தாம்பத்திய சுகத்தில் ஆர்வம் இல்லை அல்லது மறுக்கப்படுகிறது. சுக்கிர திசையில ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா 20 வருட காலங்கும் போது அந்த குழந்தையா இருக்கக்கூடிய பருவத்துல அந்த குழந்தைக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் அவங்க பெற்றோர்களை போய் சேருமா? ஆனா அது ஒரு வகையில உண்மைதான். அதாவது அதுக்காக அவங்க இதுன்னு சொல்ல முடியாது. இந்த குழந்தை 20 வருஷம் நல்ல சுக்கிர திசையில பிறக்குதுன்னு சொன்னா இந்த குழந்தை நல்ல வீட்டுல நல்ல வண்டி வாகனத்துல சொகுசு வாழ்க்கையை அனுபவிக்க போகுதுன்னு அர்த்தம். இந்த சொகுசு வாழ்க்கையை இந்த குழந்தைய அனுபவிக்கணும்னா அந்த அமைப்பு பேரண்ட்ஸோட இதுல இருக்கணும்னு அர்த்தம். அவங்களுக்கும் அந்த அமைப்பு இருக்கும். சுக்கிர திசையில ஒரு குழந்தை பிறக்குதுன்னா இதுதான் குட்டி சுக்கிரன் கொட்டி கவிழ்க்கும்னு சொல்லுவாங்க. இதைத்தான் நான் அபியூஸுக்காகத்தான் சொல்லுவேன். இளம் வயதுல சுக்கிர திசை வந்தா மனதுல பாலியல் சார்ந்த விஷயங்கள்ல ஆர்வங்கள் இருக்கும், தூண்டி விடப்படும்னா ஒரு குழந்தைக்கு எப்படி தூண்டி விடும்? அபியூஸ் தான். சுக்கிரன் காமக்காரகன். 10 பருவம்ன்றது 10-11 வயசு. இப்போல்லாம் பெண் குழந்தைகள் 11 வயசுல ஏஜ் அட்டன் பண்ணிடுது. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் 10 வயதிற்குள்ளேயே தெரிய ஆரம்பிக்குது. அந்த இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு, இன்றைக்கு சோஷியல் மீடியா எல்லாத்தையும் வெட்ட வெளிச்சமாக போடுது. ஒரு குழந்தைக்கு சுக்கிரதசை ஆரம்பிக்குது, நல்ல சுக்கிரதசை உயிர்காரகத்துவமான காமத்தையும் காதலையும் கூடவே சொகுசான வீடு வாகனங்களையும் அவர் கொடுப்பாரு. அதற்கு வீடு வாகன தகுதி அந்த குழந்தை போய் சம்பாதிக்காது. 10 வயசுல பேரண்ட்ஸுக்கு இருக்கும். அப்போ அந்த பேரண்ட் நல்ல அவங்க அப்பா ஒரு நல்ல வீடு கட்டுவார், அவங்க அம்மா ஒரு நல்ல வீடு கட்டுவாங்க, அது அவங்க அம்மா அப்பா நல்ல கார் வாங்குவாங்க. அதில் சொகுசு தன்மையை இந்த குழந்தை அனுபவிக்கும். இதுதான் சரியான இது பேரண்ட்ஸோட ஜாதகத்திலே அது அப்படித்தான் இருக்கும். இந்த குழந்தை பிறந்ததுனால தான் அவர் கார் வாங்கினார்னு சொல்லுவாங்க. இல்லை, அதுவும் இதுவும் கம்பைன் தான். அவருடைய ஜாதகத்திலையும் அந்த நேரத்தில் கார் வாங்க வேண்டும் என்கின்ற அமைப்பு தசாபுக்தி அமைப்போல் இருந்தே தீரும். கன்னி ராசியில சுக்கிரன் நீச்சம், அதே மாதிரி மீன ராசியில சுக்கிரன் உச்சம், அந்த மாதிரி சொல்றாங்க. ஒரு ஆண் ஜாதகத்துல கன்னி ராசியில சுக்கிரன் நீச்சமா இருக்கும் பொழுது அந்த மனைவிக்கு அங்கீகாரம் கிடைக்கிறது இல்லை, இதனாலேயே பாதி விவாகரத்துகள் நடக்குது, அவங்களுக்கான மரியாதை கிடைக்கிறது இல்லை அப்படின்னு. இதை பத்தி உங்களோட கருத்து? கன்னியில சுக்கிரன் நீச்சம்னா எல்லாமே புட்டுக்குச்சு, நீச்சம், இவனுக்கு ஒன்றும் விளங்காது, பொண்டாட்டி புருஷன் நல்லா இல்லை அப்படி இப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் அந்த கன்னி சுக்கிரனை மீனத்திலிருந்து சந்திரன் பௌர்ணமி நிலையிலிருந்து பார்த்தால் அவ்வளவும் அப்படியே விலகி ஏகபத்தினை விரதனாக இருப்பான். அவனுக்கு ஒரு நல்ல மனைவி இருக்கும், 2 பேரும் நல்லா தாம்பத்தியத்தை அனுபவிப்பாங்க அப்படின்னு அதில் நான் பேசியிருக்கிறேன். கீழே ஒரு சகோதரி கமெண்ட் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், என் புருஷனுக்கு கண்ணியில் சுக்கிரன் மீன ராசி. இவ்வளவு நாள் எல்லா ஜோசியரும் எல்லா இதுலேயும் என்னை பார்த்துல நாங்கள் மட்டும் நல்லா இருக்கிறோமே, என் புருஷன் நல்லா இருக்கிறானே, என் புருஷன் என்னை தவிர வேறு யாரையுமே நினைக்காம இருக்கிறானே, ஒழுக்கமானவனாக இருக்கிறானேன்னு என் மனசுக்குள்ள இருந்த அத்தனை கேள்விகளுக்கும் உங்க வீடியோ இன்னைக்கு பதில் சொல்லிடுச்சுன்னு கொடுத்தாங்க. ஒருவேளை மீன ராசியாக இல்லாமல் மற்ற ராசியாக இருக்கும்போது இது எப்படி? பலவீனம், மறுக்கப்படும், கிடைக்காது. மீனராசி அதுக்காக மேஷராசியாக இருந்தாலும் அந்த சந்திராதியோகம் உண்டு. சந்திராதியோகம்ன்றது 6, 7, 8. சுக்கிரனை நீங்கள் விவரிச்சுக்கிட்டே போகலாம். சுக்கிரன் காமத்திற்கு காரணமான கிரகம். சுக்கிரன் கன்னியில் இருக்கிறார், சனியோடு சேர்ந்திருக்கிறார். உங்களுக்கு இயல்பான காமத்தில் நாட்டம் இல்லை, வயதானவர்களோட நாட்டம் இருக்கிறது. அப்படி எடுத்துக்கணுமா? அது சுக்கிரதசை வரல. சுக்கிரன் சின்ன பொண்ணு கன்னி, சனி கிழவன் கிழவி, ஒரு வயசு பையன். முரண்பட்ட காமம்னு இதை சொல்லுவாங்க. நாங்கள் ஒரு பையன் 16 வயசு பையன் பேப்பரில் எவ்வளோ படிக்கிறோம், 16 வயசு பையனை 35 வயசு டீச்சர் கூப்பிட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு பனிஷ்மெண்ட். இந்த பையனுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் சனி சேர்க்கை இருக்கும். எழுதி தர்றேன், இது நம்ம பார்த்துருக்கிறோமா இல்லையா? நம்ம கண்ணு முன்னாடியே பார்க்குறோம். இந்த டீச்சர் கூட்டிட்டு ஓடிட்டு போனதுனால அது வெளியே தெரிஞ்சது. சரி, டீச்சர் கூட்டிட்டு ஓடி போகாம ஏறதோ உள்ளுக்குள்ள மறைவா நடக்கிற சமாச்சாரங்கள் இருக்கா இல்லையா? சமூக ஒழுங்கினங்கள் எல்லா காலகட்டங்களையும் எல்லா நேரத்திலையும் இருந்தே தீருது. நேற்றும் இருந்தது, இன்னைக்கு இருக்குது, நாளைக்கும் இருக்கும். அப்போ தன்னை வயது அப்படிங்கிற போது சுக்கிரன் சனி சேர்க்கை அங்கேயே வந்துவிடும். சமூகத்துல பெரிய மனுஷன், வீட்டு வேலைக்காரி கிட்ட தப்பா நடக்கிறாரு, சுக்கிரன் ராகு சேர்க்கை இல்லைன்றீங்களா? இப்ப அமாவாசை சந்திரனோடு சேருகிறார். சந்திரனை 35 வயசுக்கு பெண்ணை குறிக்கக்கூடியவர் தான். இப்ப சந்திரன் அந்த இடத்துல மனம் கெட்ட ஒருவர், மன ரீதியாக சில விஷயங்கள் அங்கே இதாகுது. இப்ப அந்த இடத்துல புதனும் கேதுவும் ஒரு மாதிரியா இருந்தா பெண்கள் மீது ஓரினப்பு சேர்க்கையாளர்னு சொல்றீங்க இல்லையா, அந்த இடத்துல அது வந்துடும். சுக்கிரன் காமத்தை தான் தருவாரு. அப்போ அந்த காமத்தை தருவது ஆணுக்கு ஆண் பெண் காமத்தையும் பெண்ணுக்கு பெண் காமத்தையும் எந்த வகையில் கொண்டு போய் சேர்ப்பீங்க? அலிகிரகங்கள் நாங்கள் சொல்லக்கூடிய புதன் கேது அமைப்பில் தான் வரும். அப்போ அந்த சந்திரன் அந்த இடத்துல அலிகிரகமாக வருவார். அப்போ சந்திர சுக்கிர சேர்க்கை என்பதும் இயல்பான ஒன்று அல்ல. இதுக்கு எல்லாத்துக்கும் விளக்கு இருக்குது. குருபாவை விளக்கு இருக்குது.
இப்போ சுக்கிரனும் செவ்வாய் வந்து இயல்பான சேர்க்கை, அது நல்ல சேர்க்கை. ஒரு காலை, ஒரு கன்னி, ஒரு 16 வயசு பொண்ணு 20 வயசு பையனை பார்த்தா நம்ம லவர்ஸாக பார்த்தாங்கன்னா நம்மளே சந்தோஷப்படுவோம்ப்பா, அந்த ஜோடி பொறுத்தா நல்லா இருக்கு. ஒரு 21 வயதுல பெண்ணுக்கு 25 வயசு வாலிபனை கல்யாணம் பண்றோம். இது சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை. இதுதான் வந்து ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமான கரெக்டான பிசிக்கல் அண்ட் மென்டலி, மனம் ரீதியான உடல் ரீதியிலான பொருத்தம். இது வந்து இயல்பானது. ஏன்னா செவ்வாய் வந்து சரியான வாலிபனை, 20 வாலிபம்ன்றது என்ன, ஒரு 30 வயசு 35 வயசுக்குள்ள சொல்லலாமா. சுக்கிரனை வந்து ஒரு கன்னி பெண்ணா சொல்லலாம், ஒரு 25 வயசுல. அப்ப சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை வந்து நிச்சயமா அந்த இடத்துல தப்பாகாது. மேட் ஃபார் ஈச் அதர் என்கின்ற ஒரு அமைப்பை கண்டிப்பாக குறிக்கும். குரு சுக்கிர தொடர்புகள் சில நேரத்துல காமத்தை அருவருப்பாக இருக்க வைக்கும். நான் இன்னொன்னையும் நல்லா சொல்லிடுறேன். சில பெண்கள் இருக்கிறாங்க, சில ஆண்கள் இருக்கிறாங்க, காமம் என்பதே அருவருக்கத்தக்கது அப்படிங்கிற சூழல்ல வாழ்றாங்க இல்லையா, அவர்கள் குருச்சுக்கிர தொடர்புகள் பெற்றவர்கள். ராமாயணத்துல அருமையான ஒரு வரி வரும், சீதையும் ராமனும் ஒரே ஒரு முறைதான் இணைந்தார்கள், பிள்ளை பெற்றின் பொருட்டுன்னு கம்பர் சொல்லியிருப்பார். இது குருச்சுக்கிர வகை. குரு சுக்கிரன் நினைவு எப்படி பணத்தை சொல்லுமோ அதே மாதிரி பணத்தை தாண்டி இந்த நம்ம இந்த விஷயம் இடத்துல சுக்கிரனை பத்தி மட்டும்தான் பேசுறோம். கண்டிப்பா. சுக்கிரனோடு குரு இணையும் போது தாம்பத்தியம் என்பது அருவருப்பானது. ம், இப்படியும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு குழந்தை இருக்கும், ம், நல்ல கணவன் மனைவியா இருப்பாங்க, 2 பேருக்குமே தாம்பத்தியம் பிடிக்காது. இது குரு சுக்கிர அமைப்புகள். அப்போ ஒவ்வொன்றுக்கும் சுக்கிரன் யாரோடு சேருகிறார் என்பதை பொறுத்து. இப்போ நீங்கள் உச்ச சுக்கிரன்னு கேட்டீங்க, உச்ச சுக்கிரனை பற்றி நான் விளையாட்டாக சொல்லுவேன். சுக்கிரன் நீச்சமானால் ஒரே ஒரு பெண், சுக்கிரன் உச்சமானால் 1000 பெண். ஒரே ஒரு பெண்ணை இருக்கிறவனா யோக்கியன்னு சொல்லுவீங்களா, 1000 பெண்ணோட பழகிறவனா யோக்கியன்னு சொல்லுவீங்களா? அதுக்காக 1000 பெண் அப்படிங்கிறது அயோக்கியன்னு வரக்கூடாது. இதில் காமம் மட்டுமே பிரதானமாக இல்லாமல் பெண் என்பவள் சகல வடிவங்களிலும் இருக்கிறாள். என்னை பெற்றது ஒரு பெண்ணு, என் கூட பிறந்தது அக்கா, எனக்கு அடுத்து என் தங்கச்சி, அவளும் பெண்ணு தான். நான் கல்யாணம் பண்ணது ஒரு பெண்ணை, எனக்கு பிறந்திருக்கிறாள் ஒரு பெண்ணு. அப்போ ஒரு ஆணுக்கு பெண் என்பவள் 5-6 வடிவங்களில் இருக்கிறாள். இது எல்லாத்துக்கும் சுக்கிரன் தான் காரணம். இது எந்தெந்த பாவகங்கள் அது இருக்குன்னு பார்த்தோம். 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கா, ஏகப்பட்ட தோழிகள் இருக்காங்க. 11ஆம் இடத்துல சுக்கிரன் 11ஆம் பாவகத்தோடு தொடர்புகள் இருக்கிறாரா, அம்மாவுக்கு நிகரான நல்ல அக்காள் இருக்கிறாள். அவன் அக்காவா அம்மாவா நினைக்கிறவன். 3ஆம் பாவத்தோடு சுக்கிரன் சுபத்துவமாக தொடர்பு கொண்ட, தங்கச்சி மேல உயிரே வச்சிருக்கிறான், தங்கச்சிக்கு அவன் ஒரு தகப்பனா இருக்கான், அண்ணங்கிறவன் அப்பா மாதிரிலாம் எத்தனை பேரை நான் பார்த்துருக்கிறேன். 5ஆம் பாவத்தோடு சுக்கிரன் தொடர்பு கொண்டிருக்கான், அழகான அற்புதமான மகளை வந்து அவ்வளவு இதான் நினைக்கக்கூடிய நல்ல தகப்பனாக இருக்கிறான். பாவக ரீதியா பொம்பளை எல்லா இடத்துலையும், ஆம்பளைக்கும் அப்படித்தானே. ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் அப்பாவாக இருக்கிறான், கணவனாக இருக்கிறான், தம்பியாக இருக்கிறான், அண்ணனாக இருக்கிறான், புருஷனா இருக்கிறான், பக்கத்து வீட்டில் வேலை செய்கிற ஆம்பளை ஃப்ரெண்டாகவும் இருக்கிறாரு. அப்போ இதெல்லாம் நீங்கள் எப்படி வகைப்படுத்துவீங்க? சுக்கிரன்னு வந்துட்டாலே நீங்கள் வயதிற்கேற்றார் போல, இருக்கின்ற பாவகத்திற்கேற்றார் போல, எந்த பெண்ணால் லாபம், மனைவியால் லாபமா, சரி இன்னும் இதை வேற மாதிரி கூட எத்தனையோ ஜாதகங்களை சொல்லியிருக்கிறேன். 500 பெண்களை வச்சு வேலை வாங்குற ஒரு முதலாளியோட ஜாதகம் சுக்கிரன் வலுவாக இருக்கும். அவர் என்ன தெரியுமா சொல்லுவார், லேடிஸ் வந்து எந்திரிச்சு சிகரெட் பிடிக்க போக மாட்டாங்க, தண்ணி அடிச்சுட்டு வேலைக்கு வர மாட்டாங்க, 9 to 5 கரெக்டாக வேலை செய்வாங்க, நான் ஆம்பளையவே வேலை சேர்க்க மாட்டேன்ப்பா. இருக்கு, என்கிட்ட ஜாதகம் பார்த்துருக்குறாங்க. பெரும்பாலான ஃபேக்டரிகளில் பார்த்தீங்கன்னா 1000 பேருக்கு மேலே சுக்கிரன் பெண்கள் வேலை செய்வாங்க. முதலாளி உண்மையிலேயே நல்ல ஒழுக்கமானவராக நல்ல இதாக இருப்பார், அவருக்கு பெண்கள் தான் பிடிக்கும், பெண்களை தான் வேலைக்கு வைப்பார். ரீசன் இதுதான் சொல்லுவார், போன தகராறுலாம் பண்ண மாட்டாங்கப்பா, கொடுத்த வேலையை கரெக்டாக செஞ்சிடுவாங்கப்பா, நல்ல இதாக இருப்பாங்கப்பா, ஒபீடியண்ட்டாக இருப்பாங்கப்பா. அவருக்கு சுக்கிரன் வலுத்திருக்கிறார். 6ஆம் பாவகத்துல வேலைக்காரர்கள் என்கின்ற வகையில் சுக்கிரன் அங்கே வலுத்திருக்கிறார். இப்போ உச்ச சுக்கிரனுடைய பலன் புரியுதா? ஜோதிடத்தை எப்படி அணுகணும்னு புரியுதா? இது நிறுத்தாம பேசிக்கிட்டு இருந்தா இன்னும் 3 மணி நேரம் இல்ல 10 மணி நேரம் கூட குருஜியினுடைய அந்த ஒரு தசையை பத்தியே, அதுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை பத்தி இன்னைக்கு நிறைய கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். ஸோ நேர்கள் எல்லாருமே வந்து ஒரு சுக்கிர தசை நடக்குதுன்னா சுக்கிரன் எங்க இருக்கு, அது என்ன பாவத்துல இருக்கு, அது என்ன அமைப்புல இருக்குங்கிறத வச்சுதான் வந்து முடிவு பண்ண முடியுமே தவிர, வெறும்னு வந்து ஒரு காணொலியை பார்த்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி இருக்காங்கிற அந்த ஒரு தவறான முடிவுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு அவேர்னஸ் பதிவு தான் இன்னைக்கு குருஜி அவர்கள்கிட்ட நமக்கு கிடைச்சது. எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ள பதிவா இருந்திருக்கும்னு நினைக்கிறோம் குருஜி. நன்றி. வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்கம்மா.